அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஒரு 2 நிமிடம் நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம். சுவாசம் தான் முக்கியம். நம்ம பயிற்சிகளை நம்ம ஏற்கனவே ரெகுலரா பார்த்துட்டு வரோம். அந்த பயிற்சிகள்ல யோகதண்டம் மெயினா நமக்கு யோகதண்டம் தான் மெயின். யோகதண்டத்திற்கு அப்புறம் நம்முடைய சக்கரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். நம்ம சக்கரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். சக்கரங்கள்ல நம்ம முழுமையான நம்பிக்கையோட அதை செய்யணும். சக்கரங்களை முழுமையான நம்பிக்கையோட நம்ம செய்யணும். நேத்து அநாதகம் பார்த்தா, இன்னைக்கு விசுத்தி விசுத்தி சக்கரம் தொண்டை பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன், குறுமிளகு சாப்பிடணும் அப்படின்னு. இன்னைக்கு 2வது நாள் 2 குறுமிளகு கண்டிப்பா சாப்பிடுங்க. தொண்டை பகுதி தைராய்டு. தைராய்டு நமக்கு இருக்குது இல்லை, அது எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 2 குறுமிளகு காலையில் எடுத்து வாயில நல்லா அடக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அதைய நல்லா மென்னு முழுங்கிட்டு 1 மணி நேரம் வாயை அடைக்குவாங்க. அப்புறம் நல்லா மென்னு முழுங்குங்க. விசுத்தி சக்கரம் தைராய்டினுடைய என்ன இது வேணா அது என்ன தைராய்டு வேணா இருக்கட்டும், அதனால நம்ம கவலை இல்லை. இது நீல ஊதா நிறம் இருக்கு. நீல ஊதா நிறத்துல நீலம் கலந்து இருக்கும். இது சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த இடம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம். இது ஆகாய லோகம்ன்றது ஜனலோகம். ஜனம்னு நம்ம இது முட்டை வடிவமானது. இது இந்த தைராய்டு பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி இருக்கும். இந்த இடம் நெஞ்சு இந்த குடி பாருங்க, சிவன் அந்த விஷத்தை ஆளாக விஷத்தை அடக்கியதா இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். இதுக்கு பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் வா. இதனுடைய பீஜாட்சரம் ஹம். ஹம் என்ற ஒலியை நம்ம பயன்படுத்தும் போது விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செய்யும். இது தகவல் தொடர்பு மையம் மாதிரி வச்சுக்கோங்களேன். விசுத்தி சக்கரத்தை தகவல் தொடர்பு மையம் மாதிரி வச்சுக்கோங்க. இது தொண்டையில நோய்கள், தைராய்டு, குரல் வளமே இன்மை, குரல் வள இன்மை, குரல் சரியில்லை அப்படின்றவங்க ஆடாதொடை இலைய கஷாய வச்சு குடிச்சிட்டு நல்ல பேச்சு திறன் நல்லா வரலாம். தைராய்டை கரெக்ட் பண்ணக்கூடியது. தொண்டை சம்பந்தமான நோய்கள் இதைய கரெக்ட் பண்ணக்கூடியது. இது கோஷத்துல விஞ்ஞானமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 கோஷத்துல இது
விஞ்ஞானமய கோஷம். தைராய்டு சுரவையும் பாரா தைராய்டு சுரவையும் கரெக்டா இயங்க வைக்கக்கூடியது. இப்ப நாம இந்த விசுச்சி சக்கரத்தை நம்ம கரெக்ட் பண்ணி தைராய்டை கரெக்ட் பண்ணிடலாம். தைராய்டை இல்லாமையே ஒழிக்கலாம். இப்ப நம்ம நம்ம என்னடா இந்த ஐயா நம்ம கேட்டதெல்லாம் விட்டு போட்டு சரயோகம் சரயோகம் வேற என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சரம். நீங்க ஒண்ணு கூட இதுல இல்லைன்னு சொல்லக்கூடாது. 7 சக்கரங்கள் ஆக்டிவ் ஆகும்போது உங்களுக்கு நோய்கள் அனைத்துமே போகும். ஹம் ஹம் ஒலி சொன்னேன். ஹம் ஒலியில நம்ம இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்க போறோம். அதுல நீங்க கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்காவது கடன் கொடுத்துட்டீங்க, கடனே எனக்கு வரல அப்படின்றது, இந்த ஒரு பயிற்சியை நீங்க செய்தீங்கன்னா 48 நாள் இந்த பயிற்சியை 3 விதமான பயிற்சியை 3 நேரம் செய்யணும். என்னங்கய்யா 3 விதமான பயிற்சியை 3 நேரம் நாங்க எங்கய்யா போட்டோம்? உங்களுக்கு தேவையா, வேணுமா, வேண்டாமா? கிடைக்கணுமா, பணம் வேணும். ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், கடன் வரணும், எனக்கு வரவே இல்லை. நீங்க 3 நேரம் இதுல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 48வது நாள் இல்ல 90வது நாள் கூட பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். 3 விதமான பயிற்சிகள். 3 விதமான பயிற்சிகள் நம்ம இன்னைக்குதான் செய்ய போறோம். கேட்டது கிடைக்கக்கூடிய சர பயிற்சி. அதை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து புதன்கிழமை. புதன்கிழமை எந்த பக்கம் ஓடணும்? இடது பக்கம் ஓடணும். இடது கால மேற்கு திசையோ தெற்கு திசையை பார்த்து நடக்கணும். உங்களுடைய வலது கையில வைக்கணும். மூச்சு கண்டிப்பா ஓட வைக்கணும். வச்சாதான் நல்லது. இப்ப என்ன பண்ணணும்? நல்ல மெதுவா இழுத்து விடுங்க. ஒரு 5 தடவை 10 தடவை. ஆரம்பிக்கவே இல்லை, நாம ஆனா ஆரம்பிச்சிட்டோம். சுக பிராணாயாமம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நல்லா உட்கார்ந்து, ஏன்னா எந்திரிச்சவன மறுபடியும் எந்திரிச்சிடுவோமே, அதனால இதையே ஆரம்பிச்சுட்டே உட்காந்துக்கலாம். இப்படி என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா எடுத்து இடது பக்கம், அப்புறம் வலது பக்கம் இழுக்கணும், இடது பக்கம் விடணும். இது மாதிரி நீங்க 10 தடவை செய்யணும். 10 தடவை இது மாதிரி செய்தீங்கன்னா கண்டிப்பா வலது சுவாசம் இடது சுவாசம் ஓடும். இடது சுவாசம் ஓடும். இடது சுவாசத்தை ஓட வைக்கணும். இதை ஓட வச்சாதான் நீங்க கேட்டது கிடைக்கும். 3 விதமான பயிற்சி 3 விதமான சொல்லியிருக்கேன். 48 நாள் இல்ல 90 நாள். 50 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டேங்க ஐயா, 1 கோடி ரூபா கடன் கொடுத்துட்டேன், வரல ஐயா. ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும், நானு அவங்க சரியன்னாங்க, மறுபடியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் திருமணம் ஆகணும்னா தான் நீங்க லவ்வே பண்ணணும். சும்மா லவ்னு சொல்லி போட்டு போயிட்டு வந்துடக்கூடாது. அது ரொம்ப மகா பாவம். ஒரு பெண்ன்றது பெண் பாவம் பொல்லாதது. பெண் பாவம் பொல்லாதது. அதனால பெண் ஆண் அப்படின்றது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் லவ் பண்ணீங்கன்னா திருமணம் அப்படின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்க லவ் பண்ணணும். இல்லைன்னா அதை பத்தி நினைக்கவே கூடாது.
என்னடா இந்த ஐயா காலங்காத்தால லவ்வ பத்தி பேசுறாரு. இப்ப எல்லாம் கெட்டு குடிச்சவர் ஆகுறது அதுலதான். அதனால திருமணம் அப்படின்றது ஆகணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண் பெண் கூடவே, பெண் ஆண் கூடவே பேசி பழகணுன்றது வேறு விதிமுறை இருந்தா விதிமுறை வேற. இது இருந்தா தான் நீங்க பேசணும், பழகணும். அந்த திருமணத்துக்கு இடையூறு அப்படின்றது இருந்தால், இத நீங்க செய்தா கண்டிப்பா திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும். 90 நாள் 3 வேள 3 விதமான பயிற்சிகள் செய்யணும். சிவன், சக்தி சிவன் சக்திய வச்சு தான் 3 விதமான படைப்புக்கள நம்ம இன்னைக்கு 3 வித பயிற்சிகள் நம்ம செய்யணும். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம சுவாசத்த கரெக்ட் பண்ணணும். இடது பக்கம் ஓட வைக்கணும். எப்படியும் ஓட வைக்கணும். நீங்க 60 தடவ, 90 தடவ செய்தீங்கன்னா, இப்ப 10 தடவ தான் செய்யணும். இப்ப 10 தடவ செய்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால இன்னைக்கு விசுத்தி சக்கரம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் விசுத்தி சக்கரத்த நினைச்சுட்டு, நீங்க 0 வாட்ஸ் நீல நிற பல்பு, ஊதா நிற பல்ப எடுத்து, பாரு இங்கேருந்து தொண்டைக்குழிக்கு மேல இங்கேருந்து அப்படியே, இங்க அப்படியே, அப்படியே இப்படி அதெல்லாம் பரப்பி விட்டீங்கன்னா, அந்த பல்ப வச்சு அப்படியே இது பண்ணி, தைராய்டு எனக்கு என்னுடைய தொண்டை பாகம் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதுன்னு நினைக்கணும். என்னுடைய தொண்டை பாகம் ஆரோக்கியமாக இயங்கிக்கின்றது. என்னுடைய அதுக்கு முன்னாடி மூலாதாரம் அந்த நீலகிரி பல்பை கொண்டு போய் அப்படி வச்சிடக்கூடாது. நீளம் வந்து ஒன்லி இந்த மட்டும்தான். தைராய்டு நன்றாக இயங்குகின்றது. என்னுடைய தைராய்டு என்னுடைய தொண்டை பாகம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தொண்டை பாகம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தொண்டை பாகம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம அப்படியே எந்திரிச்சு நம்ம இன்னைக்கு பயிற்சிக்கு வருவோம். அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை தூண்டுகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் 3 தடவை நல்லா மூச்செடுத்து ஓ செகண்ட் டைம் ஓம் third time ஓம் சகனா பவது சகனம் புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. கையை தேய்ச்சி பார்த்துக்கணும். இன்னைக்கு 9 விதமான தளர்வு பயிற்சிகள், அந்த 9க்கு தளர்வு பயிற்சிகளை பார்க்கணும். கையை லாக் பண்ணணும். பிரீத் இன், கையை மேல தூக்கிறதுக்கும் கழுத்து மேல தூக்கிறதுக்கும் வயிறு நல்ல விரியதுக்கு சரியா இருக்கும். பிரீத் அவுட். இன் அவுட் இன் அவுட். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு
இப்ப கழுத்து, இப்ப கைய வந்து சைட்ல வச்சுட்டு உங்களுடைய வலது பக்கம் பிரீத் இன், கழுத்தை திருப்பணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்து இப்ப கையை பின்னாடி லாக் பண்ணி இப்ப கழுத்தை டவுன் பண்ணி வலது பக்கம் பிரீத் இன், கழுத்தை நாலா பக்கம் சுத்தணும். out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் மூச்சை நல்லா இழுத்து விடணும். இப்ப அப்படியே ஆப்போசிட் பிரீத் இன், out, in, out, in, out. நல்ல கழுத்துக்கு 3 பயிற்சி. இப்ப விரல் தோள்பட்டைக்கு நேரா நீட்டி பிரீத் இன், out, in, 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 out. இப்ப நம்ம கோள்களால், பஞ்சபூதங்களால், 27 நட்சத்திரங்களால் கைவிடப்பட்டாலும் இந்த அட்டாங்க யோகத்தால், ஞான யோகத்தால், பக்தி யோகத்தால், இறை யோகத்தால் நாம் வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையோடு இருந்தால். பஞ்சபூதங்கள் கைவிடப்பட்டது, பிரம்மனுடைய எழுத்து அது நிராகரிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் 9 கோள்கள், நவகிரக நாயர்கள் நம்மளை அதை தடை விதிக்கிறாங்க. 27 நட்சத்திரங்களும் தடை விதிக்குது. இந்த தடையிலிருந்து மீண்டு வர முடியல அப்படின்றவங்க இந்த அட்டாங்க யோகத்துல, பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3 யோகத்தில், இந்த அட்டாங்க யோகத்துல வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையோடு இருந்தால். இதெல்லாம் கைவிட்டுட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு எதையுமே கொடுக்கலங்க ஐயா அப்படின்றவங்க இதை செய்து, இது வந்து ஒரு முயற்சி செய்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். இதுல வெற்றி அடையது அடையாது உங்களுடைய மனத்திறன், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய மேம்பாடு, இதுதான் அதுல காரணம். இப்ப நம்ம கை விரலுக்கு வந்து இப்ப மணிக்கட்டு அப்படியே பிரீத் அவுட், இன், out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே பிரீத் அவுட், இன், out, in, out, in, out, in, out, in, out. ஏங்கய்யா அவங்கெல்லாம் கைவிட்டா நம்ம அதை அட்டாங்க யோகத்துல கண்டிப்பா முடியும். முடியாது என்ற முட்டுக்கட்டையை முயற்சி என்ற கோடாரியால், இந்த யோகத்தினுடைய கோடாரியால் யோகத்தை செய்தால் கண்டிப்பா பலன் கிடைக்கும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு உடைய கை அப்படியே ஆப்போசிட், அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. தாமரை முத்ரா வச்சுட்டு பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இந்த 9 விதமான பயிற்சிகளை நீங்க கண்டிப்பா ரெகுலரா செய்யணும். புதுசா வந்தவங்க கண்டிப்பா செய்யணும். அப்ப நாங்கள் ஐயா நாமளும் தாங்க செய்யணும். பாடியே கை வச்சு பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. அப்படியே மேல பிரீத் இன், அவுட், in, out, in, out,
in out in out. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து அப்படியே கையை நீச்சல் அடிக்கிற மாதிரி இடுப்பு கை கால் அது இது எல்லாத்தையும் உடைக்கணும். இடுக்க உழக்க நிமித்தணும், அடிக்கணும், உடைக்கணும், எல்லாம் செய்யணும். அப்படியே 1 2 3 4 5. ஐயா, இடுப்பு கை காலு தொண்டை எல்லாமே வேலை செய்யணும். இப்ப நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே 1 2 3 4 5. நல்லா மூச்சு எடுத்துட்டு இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல நாலா பக்கம் இடுப்பு சுத்தணும். உங்க ஞாபகம் நம்ம என்ன செய்யறோமோ ஞாபகம் அதே இருக்கணும். உங்களுடைய வலது பக்கம் பிரீத் அவுட் இன் அவுட். நல்லா என்னை பார்த்துட்டு செய்யுங்க. அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். அப்படியே ஆப்போசிட் பிரீத் அவுட் in out in out in out in out. இந்த மாசம் கண்டிப்பா நீங்க கலந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை 3 மாசம் சொன்னாரு, 4வது மாசம் ஆகி போச்சுன்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். எவ்வளவோ செலவு பண்றோம். 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கு தப்பு இல்லை. ஏன்னா இந்த மாசம் தான் உங்களுக்கு அனைத்துமே இதுல கொடுக்கப்படும். அதனால உங்க கூட வராதவங்களை வர வைங்க, வந்து வச்சு செய்ய வைங்க. ஏன்னா ஆரம்பத்துல 2 மாசம் வந்துட்டு ஆனா ஐயா போய் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிற நீ கண்டிப்பா எடுக்க மாட்டேன். இந்த மாசத்தோட நிறைவு செய்யப்படும். அதனாலதான் இன்னைக்கு பயிற்சி நான் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த 7 சக்கரங்களை முடிச்சாதான் பயிற்சியில அதுல ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லிட்டே வருவேன். நீங்க நோட் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். அப்படியே பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். அப்படியே கால் சேர்த்து வச்சு இடுப்புக்கு கீழே பிரீத் அவுட் இன் out in out in out in out. அப்படியே ஆப்போசிட் breathe out in out in out in out in out. இப்ப நம்ம கால் முட்டி breathe out in out in out in. நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் breathe out in out in out in. நல்ல மூச்சு. கால் மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் breathe in. அப்படியே விரல்ல நீர் நல்லா அது கைய குதிகால தூக்கணும். பிரீத் அவுட், குதிகால கீழே விடணும். பிரீத் இன் அவுட் இன் 1 2 3 4 5 6 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப நீங்க அப்படியே உட்காரலாம். அப்படியே உட்காருங்க. நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் காட்டும், அதுக்காக.
அப்படியே நம்ம உட்கார்ந்து எப்படிங்க ஐயா உட்கார்றது? எப்படி வேணா உட்காரலாம் இல்ல. நம்ம ஏற்கனவே பயிற்சிகள் நேத்து பார்த்தோம். அதை நீங்க இன்னைக்கு பார்த்துக்கோங்க. நமக்கு நல்ல உட்கார்ந்து பத்மாசனத்துல உட்காரணும். இன்னைக்கு நம்ம பத்மாசனத்துல உட்காரணும். பத்மாசனத்துல இப்ப புதுசா வந்தவங்க இடது கால கீழ வச்சு, வலது கால மேல வச்சு இப்படி உட்காருங்க. சித்தாசனத்துல உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. நம்ம பயிற்சிக்கு வரணும். இன்னைக்கு வந்து டைரக்ட்டா மூச்சு பயிற்சிக்கு வந்துடுறேன் நான். மூச்சு பயிற்சிக்கு நான் கரெக்ட்டா வந்துடுறேன். ஏன்னா 1/2 ஹவர் கண்டிப்பா ஆகுது. நல்லா உட்கார்ந்து, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கழிவுகள் தேக்கம் நம்ம உடம்புல கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மோஷன், காலை கடன். அதான் கடன். காலையில கடன் இருக்கக்கூடாதுய்யா உன்கிட்ட. காலை கடன் இருந்தது, கன்றாவி அவ்வளவுதான். காலை கடனை முதல்ல துரத்து உன்கிட்ட இருந்து. எப்படி? நீராகாரம். நீராகாரத்தை குடிச்சு நம்ம அதையே வெளியே அனுப்பிச்சிடும். இப்ப தண்ணி எப்படி குடிக்கணும்ன்றது ஏற்கனவே நான் சொல்லியே இருக்கிறேன் உங்களுக்கு. இடது கையில தான் எடுக்கணும் தண்ணிய. மூச்சை நல்லா இழுக்கணும். ஏன்னா புதுசா நிறைய பேர் வந்ததுனால காட்டுறேன். மூச்சை நல்லா இழுத்துட்டு கவிதான் குடிக்கணும். மூச்சு இழுத்துட்டு வாய்க்குள்ள தண்ணி புல் பண்ணிக்கணும். நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சு அந்த தண்ணி இருக்கிற தண்ணியை மூச்சை விட்டுட்டு 5 தடவை விழுங்கணும். நல்லா இந்த மாதிரி நீங்க 5 தடவை விழுங்கணும். விழுங்கினதுக்கு அப்புறம் தான் ஏப்பம் தானாவே வந்துடும். ஏப்பம் தானாவே வந்துடும். 5 தடவை விழுங்கும்போது உங்களுடைய குடல் எல்லாம் சுத்தமாயிரும். தொண்டை சுத்தமாகும். அதனால எந்தெந்த வடலை எடுக்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் சரத்துல வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு செய்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப நல்லா உட்கார்ந்து இடது கால் மேல வச்சுக்கிறீங்க. நான் வந்து பத்மாசனம் போட்டுக்கிறேன். நான் வந்து நீங்க மட்டும் பத்மாசனம் போட்டுக்கணும். ஏங்க ஐயா? வச்சுட்டு பத்மாசனம் முடியறவங்க போட்டுங்க. நல்லா வச்சு மூச்சை சுகப்பிராணாயாமம் பிரீத் அவுட் இன் அவுட் இன். இன்னன்னா மூச்சு இழுக்கணும். அவுட்னா மூச்சு விடணும். சோனா மூச்சு இழுக்கணும். அம்மன்னா மூச்சு விடணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க சொல்லக்கூடாது. மூச்சு இழுக்கணும். அம் இது வரணும். மூச்சை மெதுவா அடக்கி விடணும். மெதுவா மூச்சை சொல்ற வரலும் மூச்சை விட்டுட்டே இருக்கணும். கொப்பன்னு விட்டக்கூடாது. படக்கன்னு விட்டக்கூடாது. சடக்கன்னு விட்டக்கூடாது. அப்படியே பிரீத் இன் வயிறு நல்லா விரியணும். ஆம். உண்மையிலே முடிக்கிட்டு மூச்சு நல்லா எடுத்து ஸ்லோ மூச்சு எடுக்கணும். கண்ணை நல்லா திறக்கணும். கண்ணை மூடிய நம்
மூச்சு இழுக்கணும், வயிறு எரியணும். ஆம். 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 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப வந்து கபாலபாத்தி. நல்ல மூச்சை நல்ல மகாமுத்ரா வச்சுட்டு மூச்சை வேகமா வெளியேற்றணும். கபாலம்ன்றது நம்ம தொண்டைக்கு வெளியே தொண்டையில வந்து அப்படி செய்யக்கூடாது. மூச்சு மூக்கு வழியா தான் வரணும். முகத்தை இறுக்கம் பண்ணணும். 10 நல்லா அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா மூச்சு. இப்ப கழுத்தை டவுன் பண்ணி பஸ்திரிக்கா ஒரு 10 தடவை. எல்லாமே முகத்தை இறுக்கம் பண்ணி தான் செய்யணும். போதும். நல்லா அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. யோகதண்டம் வேணுன்றவங்க, அமிர்தாதி ஔஷதம் வேணுன்றவங்க, மன்மத உணவு வேணுன்றவங்க, அதே மாதிரி காயகற்ப அமிர்தம் வேணுன்றவங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நீங்க இப்போ வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. நான் இன்னைக்கு அனுப்புறேன். காசு இல்லைங்கய்யா, பரவாயில்ல அனுப்புறேன். நீங்க அடுத்த மாசம் கூட சேர்த்து அனுப்புங்க. அதுக்காக சாப்பிடாம விடக்கூடாது. உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னு நீங்க அப்படி சொல்றீங்களாயா? வியாபாரத்துக்காக நான் சொல்வதே கிடையாது. உங்க இஷ்டம். அது வாங்குறது வாங்காது, அது அப்புறம் உங்க பிரியம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு காயகல்பமா மாறிடும். நீங்க கேட்டது கிடைக்க, நினைச்சது நடக்கும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நல்ல கபாலபாத்தி பஸ்திரிகா செய்யணும். நாடி சோதனா ஃபுல்லா எடுக்கணும்.
முதல்ல லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட் இழுத்து ரைட். அது மாதிரி மாத்தி மாத்தி லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட்ல இழுக்கணும், ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெஃப்ட். அது மாதிரி 10 தடவை செய்யணும். லெஃப்ட்ல விட்டுட்டு முடிக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப வந்து நம்ம ஏப்பம் இந்த நாடி சோதனை பண்ணிட்டோம். இப்ப நம்ம இது எடுத்து இதுல எடுத்து பண்ணிட்டோம் நாடி சோதனை. இப்ப நம்ம ஏப்பம் நல்லா இது பண்ணி விக்கல் எடுத்து வயிறு நல்லா உள்ள எடுத்து ஏப்பம் எடுக்கணும். நான் வயிறை ஏன் காட்டுறேன்னா வயிறு அது மாதிரி உள்ள இழுத்தாதான் உதர விதானம் ஓப்பன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அபான வாயு வெளியே வந்துடும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பயிற்சிகளை நம்ம செய்யறதுக்கு ஏதுவா கரெக்டா இருக்கு. இந்த பயிற்சிகள் ரெகுலரா பண்ணணும். இந்த கபாலபாதி சுகப்பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திரிக்கா, நாடி சோதனை செய்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற பயிற்சிகளே செய்யணும். ஏப்பம் நம்ம தொந்தி இருக்கிறதுக்காக அபான வாயு அது ஒரு கழிவு தான். அபானன் வாயு உள்ள இருந்தா வேலை எதுவுமே செய்யாது. அதனால இப்ப நம்ம இருமல் நல்லா இது பண்ணி நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கேட்டதை கொடுக்கும் பயிற்சியை செய்ய வேணும். கேட்டது நடக்கும். கடன் தொல்லை, திருமண தடை, அதுக்கப்புறம் தொழில் தடை, செல்வத்தடை, படிப்பு தடை, ஞாபக திறன் தடை, வியாபார தடை, இந்த மாதிரி என்ன மாதிரி தடைகள் இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியை நீங்க செய்தால் கண்டிப்பாக வெற்றி. அதுக்கு பதில் இப்ப என்ன பண்ணணும், நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். நல்ல 2 ஓட்ஸுடைய மூச்சு இழுத்து இழுத்த காத்த லெப்ட்ல அவுட் பண்ணணும். அவுட் பண்ணிட்டு உள்ள இழுத்து மெதுவா ரைட்ல விடணும். ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடணும். அதுக்கப்புறம் இழுக்கணும், அடக்கணும், வெளியே விடணும், அடக்கணும், இழுக்கணும், அடக்கணும், வெளியே விடணும், அடக்கணும். இது மாதிரி ஒரு 10 தடவை செய்துங்க போதும். 10 தடவை செய்தா போதும். புதுசா வந்தவங்க இழுக்கிறீங்க விடுறீங்க, அதுல அடக்க வேணும். இழுக்கும் போது நீங்க அஸ்வினி முத்திரா, இந்த அஸ்வினி முத்திரா பத்தி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமாவே பார்க்க போறோம். அதுதான் மெயின் நம்மளுக்கு. அஸ்வினி என்றால் குதிரை என்று பொருள்.
குதிரை எப்படி ஒரு குதிரையை நீங்க இது செய்துட்டே கேட்டுக்கோங்க. நீங்க பேச வேண்டாம்னாலும் பேசிட்டு தாங்கய்யா இருக்கிறீங்க. என்னங்கய்யா உங்கள பண்றது நாங்க? நான் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. உங்கள விளக்கணும்னா நான் விளக்கியே தீரணும். நம்ம நாடி சுத்தி பாட்டுக்கு செய்யணும். நம்ம கேட்கறத கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா ஒரே அடியில எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னா, நீங்க இப்போ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. 1000 வண்டி வரும், 1000 இது செய்யும். நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடணும், நீங்க கேட்டது நடக்கணும்னா, நீங்க மட்டும் போய் இப்ப கேட்டு கேட்க முடியுமா? 1000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க. வந்தாலும் சரி, அவங்க என்னமோ பேசுவாங்க. தொண தொண, நன நன, கிண கிண, தன புன புன, கன புனன்னு என்ன வேணா பேசுவாங்க. என்ன பேசுனாலும் நீங்க என்ன பண்றீங்க? என்னமோ எவனோ என்னமோ பண்ணட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம அதேதான் இங்கேயும். அதேதான் இங்கேயும். நீங்க பாட்டுக்கு நீங்க செய்யுங்க. நான் பாட்டுக்கு பேசுறது காதால கேட்டுக்கோங்க. இந்த பயிற்சியின் நோக்கமே அஸ்வினி முத்திரா. அஸ்வினி என்பது ஒரு குதிரை. குதிரை அப்படின்றது சித்தர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தான்னா, என்னடா எல்லா மிருகம் ஓடுது, களைச்சு போகுது. இந்த குதிரை மட்டும் ஓடா ரொம்ப எவ்வளவுதான் தூரம் ஓடுனாலும் களைப்பே இதுக்கு வரமாட்டேங்குதே. என்ன காரணம்? என்ன காரணம்னு யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணும்போதுதான் அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது மலத்துவாரத்துக்கிட்ட வந்து பார்த்தாங்க. அந்த மலத்துவாரத்த நல்லா இருக்குது, அப்படியே லூஸ் விடுது. நல்லா இறுக்கி பிடிக்குது, லூஸ் விடுது. அப்போ ஏன்டா இப்படி பண்ணுதன்னு பார்த்தாங்க. இது ரொம்ப நேரம் ஓடி வந்ததுல களைப்பானா டக்குன்னு நின்னுடும். நின்னுட்டு என்ன பண்ணும்னா, இந்த மலத்துவாரத்த நல்லா இழுத்து, நல்ல மெதுவா விடும். நல்லா இழுத்து, நல்ல மெதுவா விடும். ஒரு 48 தடவ அதுவும் செய்யும். அ பார்த்தீங்களா? குதிரைக்கு 5 அறிவுள்ள குதிரை 48 முறை அஸ்வினி முத்ராவ செய்துட்டு, மறுபடியும் ஓட ஆரம்பிச்சதுன்னு வைங்க. 500 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்துல போயி 250 கிலோமீட்டர் போய் நிக்கும். அப்போ அததான் கண்டுபிடிச்சா, ஆஹா! இந்த அஸ்வினி முத்திரை இவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கா? குதிரை களைப்படையாம போறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு, கொள்ளு தண்ணி வச்சாங்க. களைப்படைஞ்சிருச்சு. சரி கொள்ளு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்ளும் தண்ணிய நல்லா வச்சாங்க. குதிரை டபக்குன்னு நின்னு போச்சு. டபக்குன்னு நின்னு போச்சு. ஓடனால இதுக்கு என்ன ஆகும்? 5 மணி நேரம் ஆகும் அது ஜீரணம் ஆகறது. அது வரலும் ஓடவே ஓடாது. கண்டிப்பா ஓடாது. அப்புறம்தான் பார்த்தாங்க, ஓ! அஸ்வினி முத்திரா குடுத்தாதான் குதிரை ஓடும். அப்ப நம்ம கொள்ளு தண்ணிய குடுக்கக் கூடாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே. 10 நிமிஷம் இன்னும் 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இருக்கு. நீங்க 2 நிமிஷத்துல முடிக்கணும். அப்போ இந்த அஸ்வினி முத்திராவுல இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதா? சரி அஸ்வினி முத்திரா நாம செய்யலாம்னு சொல்லிட்டு, அந்தந்த மந்திரங்கள பயன்படுத்தி செய்தார்கள். படிக்கவே மாட்டாங்கிறாங்க ஐயா என் பையன். என் பொண்ணு படிக்கவே மாட்டேங்குது ஐயா. +2 பரீட்சை எழுதுறாங்க ஐயா. 11th பரீட்சை எழுதுறாங்க ஐயா. இதெல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கோம். சரி இப்பவாவது என்ன பண்ணணும்ன்றத அது சொல்றேன். அத மாரி நீங்க ஆக்டிவேட் பண்ணா போதும். நாட்டு மருந்து கடையில கோரைக்கிழங்கு விக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி சாப்பிடுறதால ஒண்ணும் ஆகாது. முத்திரையில மட்டும் நான் சொல்றேன். அந்த முத்திரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்னி முத்திரை இந்த 5 விரலையும் ஒண்ணா சேர்த்து மூச்சு இழுக்கணும். நல்லா நிப்பாட்டணும். மூச்சு இழுக்கும்போது நீங்க நல்லா படிக்கிறீங்க. விடும்போது அடுத்த கேள்விய இப்ப இப்ப இழுக்கிறீங்க. நல்லா மூச்சு இழுக்கும்போது மறுபடியும் படிக்கிறீங்க. அப்போ மெமரி பவர் ஸ்டோரேஜ் ஆகும்.
கும்பகத்தில் அப்படியே இருக்கணும். இது மாதிரி 10 தடவை நீங்க செய்தீங்கன்னா நல்லா சரியாகும். சரி, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. எல்லாம் இழுத்து அடக்கி ரைட்ல விட்டு மறுபடியும் ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விட்டு லெஃப்ட் இழுத்து ரைட்ல வைக்கணும். ரைட் உள்ள அழுத்தி லெஃப்ட்ல விட்டுட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சு நல்லா கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. இப்ப நம்ம நல்லா இது பண்ணி பாருங்க. இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, 2 கை. இந்த கையில சுண்ட விரலும் மோதிர விரல், சுண்ட விரல் மோதிர விரல் நீட்டி இந்த நிக்க வைக்கிறீங்க. இந்த கட்ட விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் கீழே அப்படி சேர்ந்து இருக்கணும். இப்படி வச்சா சிவலிங்கம் மாதிரி இருக்கும். சிவலிங்கம் மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்க என்ன வேணுமோ அதை முதல்லயே கற்பனை பண்ணி வச்சுக்கணும். கற்பனை இல்லை, என்ன கேட்க போறீங்களோ ஏதாவது ஒண்ணுதான் கேட்கணும். 9 கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னா கிடைக்கும். ஒவ்வொன்றாதான் கிடைக்கும். இப்போ ஒரு மாங்காய் அறுக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றாதான் நீங்க அறுக்க முடியும். எல்லாத்தையும் ஒட்டுக்க அறுக்க முடியுமா? அறுத்தா என்ன ஆகும்? கிளை உடைஞ்சு போகும், அதனுடைய கிளைகள் உடைஞ்சு போகும். அதனால ஒவ்வொன்றும் அறுத்தா ஈஸியா ஒண்ணு மட்டும் அறுத்து அதை முடிச்ச பிறகு அடுத்ததுக்கு போனோம்னா கரெக்டா இருக்கு, எந்த இதையுமே சேதாரம் இல்லாம எடுக்கலாம். அப்போ இந்த இதைய சுண்ட விரலை மோதிர விரல் இந்த 2 இப்படி நிக்க வச்சு இந்த சிவலிங்கம் மாதிரி வச்சு இந்த விரல் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அஸ்வினி முத்ரா, இதுதான் மெயின். மூச்சை இழுத்து, மூச்சை இல்ல அஸ்வினி முத்ரா, மூச்சை இழுத்து அஸ்வினி முத்ராவை டைட் பண்ணி வச்சுக்கணும், விடவே கூடாது. நீங்க அஸ்வினி முத்ராவை விடவே கூடாது. அஸ்வினி முத்ராவை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு மூச்சை இழுக்கணும். இழுக்கும் பொழுது என்ன வேணுமோ அதை நினைக்கிறீங்க. மூச்சு இங்க வச்சு இழுத்து நிப்பாட்டிக்கணும். கும்பகம், கும்பகத்துல நீங்க 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துக்கிறீங்க. அந்த கடன் கொடுத்தவர் என்னப்பா திருவேங்கடம் ஐயா அவர்களே, ஐயா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துட்றேங்க ஐயா, அடுத்த வாரம் கொடுத்துட்றேங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. வாழ்க வளமுடன். அவர் பேர் வந்து ஏதோ பேர் வைங்களேன், அவர் பேர் சுதாகரன் வைங்களேன். சுதாகரன் ஐயா அவர்களே, ஐயா சுதாகரன் அவர்களே, நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் பணம் வாங்கியது உண்மைதான், அந்த 5 கோடியை நான் அடுத்த வாரம் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார், சொல்றார். அவரை கொண்டு வந்து கையில கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மூச்சை விடணும். விடும்போது கொண்டு வந்து சேர்க்கணும். இது மாதிரி எவ்வளவு தடவை செய்யணும்? 48 தடவை செய்யணும். காலையில 48 தடவை. ஐயா 48 தடவை செய்ய முடியுமா? கடன் வரணுமா, நினைச்சது நடக்கணுமா, செய்துதான் ஆகணும். இது நான் சொல்லல, சித்தர்கள் சொன்னது வழிமுறை. இது செய்தா கண்டிப்பா நடக்கும். அதனால மூச்சு இழுக்கணும், இழுத்து கும்பகம் அப்படியே நிப்பாட்டணும். நிப்பாட்டி அவர் அப்படியே வந்து உங்க வீட்டுக்கு வர்றாரு. சுதாகரன் ஐயா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு வர்றாரு. வந்து பண மூட்டையோட வர்றாரு. ஐயா ஐயா அவங்க பேரு, நான் இப்ப என் பேரு நான் சொல்லிக்கிறேன். ஐயா திருவேங்கடம் ஐயா அவர்களே,
இருக்கிறீங்களா ஐயா? இல்லாம நான் எங்கய்யா, வீட்டுலதான் ஐயா இருக்கேன். இந்தாருங்க ஐயா, நான் 5-10 வருடத்துக்கு முன் வாங்கிய 5 கோடி ரூபாய் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன், இந்தாருங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு கையில கொடுக்கிறார். நீங்க வாங்குறீங்க. வாங்கிட்ட பிறகு மூச்சை விடும்போது ரெண்டையும் ஒண்ணா சேர்க்கிறீங்க. இது மாதிரி அவர் கொடுப்பதா கும்பகத்துல நினைக்கணும். ஊரகத்துல நம்ம என்ன அவர்கிட்ட சொல்லணும். சுதாகரன் ஐயா அவர்களே, நீங்கள் நல்லவர், வல்லவர், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க திறமுடன், வாழ்க செய்தொழில் வளத்துடன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் வாழ்த்தணும். வாழ்த்தி கும்பகத்துல நினைக்கணும். அப்படியே நிமிர்ந்து வைக்கும் போது கும்பகத்துல அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படின்னு அப்படியே தவந்து தவந்து வீட்டுக்கு வந்து உங்களுடைய அந்த பணப்பையை எடுத்து, இந்தாருங்க ஐயா பணம், நான் வாங்கியது இந்தாருங்கள், கொடுத்து விடுகிறேன்னு திருப்பி கொடுக்கிற மாதிரி நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் மூச்சை விடுறதுக்கும் இந்த கை ரெண்டு இப்படிதான் வந்து சேரும். இது மாதிரி 48 முறை காலை செய்யணும். காலையில மட்டும் செஞ்சா பத்துமா? மத்தியானம் மத்தியானம் என்ன செய்யணும்? மத்தியான உணவுக்கு முன் இந்த வலது கையினுடைய கட்டவரல் இடது கையினுடைய உள்ளங்கையில இப்படி பதிச்சு இத மூடி அடுத்த கைய இப்படி மூடிக்கணும். மேல பார்த்தாம இருக்கணும். இது சங்கு முத்திரை. சங்கு முத்திரை. வலது கையுடைய கட்டவரல் இடது கையுடைய உள்ளங்கையில அப்படியே வச்சு மூடணும். மூடி இந்த 4 விரலையும் கொண்டு மேல பார்த்து வச்சு இழுக்கணும். சங்கு முத்திரை வச்சுட்டு தியானிக்கணும். நல்லா தியானம் பண்ணணும். நல்ல மத்தியான நேரத்துல இதை செய்யணும். மத்தியானம் எத்தனை மணிக்கு? 1 to 2 மணிக்குள். மத்தியானம் 1 to 2, காலையில 6 to 7, இரவு 8 to 9. இந்த டைம்ல செய்தாதான் கேட்டது கிடைக்கும். இந்த டைம்ல இந்த 3 முத்திரைகளை செய்யணும். இப்ப இந்த முத்திரையை வச்சு தியானம் முதல்ல செய்றீங்க. நினைச்சு அவர் நல்லா இது பண்ணி நல்லா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனையில ஃபீல் பண்றீங்க. நம்ம சரயோக இது சரத்துல முதல் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, கையை தேய்ச்சி பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணணும், மூச்சை நல்லா இழுக்கணும். அதே மாதிரி இழுத்து நல்ல கையை அப்படியே வச்சு அவர் நல்லா இது பண்ணி உங்க வீட்டுக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி. பணம் மட்டுமல்ல, நம்ம நம்ம பணம் சொல்றேன். இதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு லவ் பண்றீங்களா, அந்த பெண் சரி நான் ஓகே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல அந்த பையன் ஓகே கொடுத்துட்றான், திருமணம் நடைபெறுது, நீங்க 2 பேரும் சந்தோஷமா திருமண மேடையில தாலி கட்டுறாங்க, எல்லாம் வீட்டோட கல்யாணம் நடந்து நல்ல சுகமாக வாழ்றீங்க, குழந்தை விட்டு பெற்றுக்கிறீங்க. அது அப்படியே கற்பனையா வளர்த்துக்கிறீங்க. நீங்க நல்ல தொழிலுக்கு போறீங்க, 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நீங்க எத்தனை கோடி கேட்டாலும் கிடைக்கும் இதுல. ஆனா ஒரு லட்சியத்தோட கேட்கணும். எனக்கு 50 கோடி ரூபாய் நான் இருக்கா கண்டிப்பா சம்பாதிச்சாதான் கரெக்டா. 50 கோடி ரூபாய் நினைச்சீங்கன்னா 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 50 கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு கொஞ்சம் பத்தாது, இன்னொரு 10 கோடி கண்டிப்பா இருக்கிற கோடி போயிடும். அதனால 50 கோடினா 50 கோடி, அதுக்கு மேல கேட்க கூடாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணணும், லிங்கமுத்திரை வைக்கணும். லிங்கமுத்திரை வச்சுட்டு நல்லா ஒரு மூச்சை நல்லா இழுத்து விடணும். நல்லா இழுத்து நல்லா விடணும். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சு இழுக்கும் போது மறுபடியும் நல்ல கும்பகத்துல அவர் அப்படியே அசைஞ்சு உங்க வீட்டுக்கு அவரா வர்றாரு, இல்லைன்னா நீங்களா போறீங்க, ஏதோ ஒண்ணு அங்க நடக்குது. நடந்த உடனே
ஓ ஐயா வந்துட்டீங்களா ஐயா, இந்த ஆறுங்கள் ஐயா நான் வாங்கிய பணம் அப்படின்னு உடனே கையில கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, மூச்சு விட்டுட்டு வந்த உடனே இப்படி வச்சிடணும். இந்த கட்டை விரல் இப்படி வந்துடணும் மேல. லிங்கம் இதுதான் சங்கு முத்திரை. இது மத்தியானம் 1 to 2 மணிக்குள்ள, இரவு 8 to 9 மணிக்குள். சரிங்களா? 48 நாள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இதுதான் முக்கியம். நான் வேலைக்கு போறேங்க ஐயா, வேலைக்கு போனா 1 hour இதுல கேளுங்க. இது 1 hour என்னது ஒரு அங்கேயே செய்யுங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வருவேன், அங்கேயே செய்யுங்க. இப்போ பாருங்க, இந்த கட்டவிரல் இரவு 8 to 9க்கு இந்த கட்டவிரல் இது வந்து மகேச முத்திரை, மகாமுத்திரைன்னு வைங்க. இதை வந்து அப்படியே இந்த 2 கை இப்படி சேர்த்துக்கிறீங்க. அப்படியே இப்படி வச்சு இந்த சுண்ட விரலும் இந்த ஆள்காட்டு விரலும் அந்தந்த இது வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுத்து நல்ல கற்பனை பண்றீங்க, கும்பகத்துல அப்படியே அது நடக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி இப்ப பாருங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு கும்பகத்தில் இப்படி வச்சுக்கோங்க, கும்பகத்தில் வைங்க, உச்சந்தலை கும்பகத்துல வைங்க. அதுக்கப்புறம் விட்டுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கும்பகத்துல உச்சந்தலையில கும்பகத்துல வச்சு அவர் அப்படியே வந்து கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குற மாதிரி, அந்த ஒரு பெண் லவ் பண்றீங்க அது நடக்கிற மாதிரி, தொழில் நீங்க கேட்ட இடத்துல கிடைக்கிற மாதிரி, நீங்க ஆசிரியர் பணிபுரியீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாம் நடக்கிற மாதிரியும், நீங்க உடம்புக்கு ஏதாவது ஒரு இது அந்த வியாதி போகிற மாதிரியும் எல்லாமே நீங்க நினைச்சது நடக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி கண்டிப்பா நீங்க 48 நாள் இதை செய்தால் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. இது வந்து முதல் முத்திரை என்ன சொன்னேன், நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இந்த லிங்க முத்திரை, சிவ லிங்க முத்திரை, இந்த 2 ஒண்ணு வரணும். மூச்சு இழுக்கணும், கேட்டது கிடைக்கிறது நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி. 2வது சங்கு முத்திரை, இந்த கட்டவரல் வலது கை கட்டவரல் இப்படி இருக்கணும், சங்கு முத்திரை. அதுக்கப்புறம் நல்ல கும்பகத்துல வச்சு, அதுக்கப்புறம் இது மாதிரி செய்து நீங்க சரத்துல முதல் நாள் பயிற்சி, சரத்துல முதல் கேட்களை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு உடம்புல தீர்க்க முடியாத இருக்கா, இப்ப ஆற்றா, என்னுடைய இருதயம் நன்றாக இயங்குகின்றது, இருதயம் நன்றாக இயங்குகின்றது அப்படின்னு சொல்லி. தைராய்டா, என்னுடைய தொண்டை பாகம் நன்றாக இயங்குகின்றது, ஞாபக சக்தி இல்லையா, நான் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல ஞாபக சக்தியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும், அப்படின்னு தான் நினைக்கணும். இது மாதிரி செய்து வெற்றி வாழ்வு வாழ்க. இப்ப நம்ம அப்படியே நல்லா இதை பண்ணி கையை நல்லா இது பண்ணி தட்டணும், நல்லா கையை தட்டணும். என்ன தட்டணும், ஓம் சிவசக்தி, 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 ஓம் சிவசக்தி.
ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி. ஓம் வய நமசி. ஓம் வய நமசி 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 ஓம் வய நமசி. இந்த மூச்சு தான் காரணம். கும்பகத்துல தான் செய்யணும். இப்ப நம்ம வலது கை இடது கையை அடிக்கணும். தட்டணும் இல்ல, அடிக்கணும். ஓம் சிவய நம 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 ஓம் சிவய நம. இப்ப இது ஓம் நம சிவய. ஓம் நம சிவய 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 ஓம் நம சிவய. அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகள் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கப்படும். கண்டிப்பா இன்னிலிருந்து வரணும். ஃபீஸ் கட்டாதவங்க குரு தட்சணை கட்டிவிடவும். வராதவர்களையும் வர வையுங்கள். இது எளிய முத்திரை பயிற்சிகளோட தான் சொல்லி தருவேன். வேற எந்த பயிற்சியும் வராது இதுல. உங்க பேரை நல்லா சொல்லிக்கிறீங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் சரயோக பயிற்சியை நன்றாக அறிந்து புரிந்து தெரிந்து இன்றைய ஒரு பலனுள்ள பயிற்சியை நான் அறிந்திருக்கிறேன். கேட்டதை கொடுக்கும் சிவலிங்க முத்திரை பயிற்சி, கேட்டதை நிறைவேற்றி வைக்கும் சங்கு முத்திரை பயிற்சி, கேட்டதை கொடுக்கும் பிரம்ம முத்திரை பயிற்சி, செய்து நான் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறேன். ஆனந்தம் அடைந்திருக்கிறேன். கேட்டதை பெற்றுவிட்டேன். இன்றைய நாள் எனக்கு நல்ல நாளாக ஆகுக என்று இறைவனிடம் கேட்டு இந்த சாந்தி ஆசன தியானத்தை நிறைவு செய்கிறேன். கை கால் சேக் பண்ணி உடம்பை சேக் பண்ணி இன்றைய நாள் புதன்கிழமை அவருடைய மந்திரமான ஓம் பிரியங்கலியா சோமம் விரிவனாபுதம் புதம் சௌமியம் சௌமியம் குணோபேதம் தம் புதம் பிரணமாமியகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன தனியா கான்டாக்ட் பண்ணுங்க. மத்தியானம் கான்டாக்ட் பண்ணுங்க. 2 to 3 நாளுக்குள்ள அப்படியே எந்திரிச்சு இல்ல 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
ரிலாக்ஸ். வாழ்க வளர்க. உயர்க. நன்றி. வணக்கம்.